வணக்கம் தோழர்களே. உச்ச நீதிமன்றம் அதிரடியான ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறது. 65 லட்சம் மக்கள், உழைக்கிற மக்கள் வாக்குரிமையிலிருந்து தூக்கி எறியப்பட்டதை எதிர்த்து மிக முக்கியமான ஒரு தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. போராட்டங்களுக்கு எப்போதும் வெற்றி கிடைக்கும் என்பதற்கு இந்த தீர்ப்பு ஒரு முக்கியமான சான்றா சொல்லலாம். பீகார்ல நடந்த யாத்திரைக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி. என்ன நடந்துச்சு உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியுங்க. இந்தியா முழுவதும் ஓட்டை திருடி 2024 நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி அடைந்த கும்பல் தான் இந்த காவி கும்பல். அவர்களோடு கூட்டணி சேர்ந்து கொண்டவர்கள் தான் தேர்தல் ஆணையம். இவர்கள் செய்த அத்தனை தில்லுமுள்ளுகளும் ஆதாரங்களோடு வெளிப்பட்டு போச்சு. நேரடியாக களத்துக்கே போய் பத்திரிகைகள் அம்பலப்படுத்தி இருக்கின்றன. குட்டி குட்டி யூடியூபர்ஸும் போய் உண்மைகளை வெளிக்கொண்டு வந்து ஒரு பேர் அதிர்ச்சியை இந்திய சமூகத்திற்கு உருவாக்கினார்கள். இந்த உண்மையை ஆதாரத்தோடு நிரூபித்த பிறகு மக்கள் ஒட்டுமொத்தமாக திரள ஆரம்பித்திருக்கிறார்கள் ராகுல் காந்தி பின்னாடி. இதை அடிச்சு உடைக்கணும், 65 லட்சம் மக்களினுடைய வாக்குரிமையை பாதுகாக்கணும்னு 15 நாள் வாக்குரிமை யாத்திரையை நடத்தி கொண்டிருக்கிறார் ராகுல் காந்தி. இந்த வாக்குரிமை யாத்திரையில லட்சக்கணக்கில் மக்கள் திரள ஆரம்பிச்சிட்டாங்க. பெண்கள், குழந்தைகள் எல்லாம் திரள ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க பாத்திருப்பீங்க, நம்ம வீடியோல ஆதாரங்களோடு நம்ம போட்டிருக்கோம். இந்த மக்கள் கூட்டம் கூட்டமா திரள ஆரம்பிச்ச உடனே ஒரு பெரிய நெருக்கடி தேர்தல் ஆணையத்திற்கு வந்துச்சு. இந்த ஆதாரங்களோடு நிரூபிச்ச உடனே தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுச்சு? உடனே மன்னிப்பு கேளுங்க, ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்கணும்னு உருட்டுது. 171 நம்பர்ல இருக்க வீட்டுல பல சாதிகளை சேர்ந்தவர்கள், பல மதங்களை சேர்ந்த 260 பேர் இருக்கிறாங்கன்னு தேர்தல் ஆணையம் குறிப்பு சொல்லுது. நேரடியா வீட்டுக்கு போய் பார்த்தா ஒரே ஒரு அம்மா மட்டும் அந்த வீட்டுல தங்கி இருக்கிறாங்க. 3 லட்சம் வாக்காளர்கள் 0 என்கிற ஒரு எண் கொண்ட வீட்டுல குடியிருக்கிறாங்க. உடனே தேர்தல் ஆணையம் வந்து என்ன சொல்லுச்சு? 0ன்ற நம்பர் எதுக்கு தெரியுமா கொடுத்தோம்? தெருவோரத்துல வீடு இல்லாம வாழ்றவங்களுக்கு 0 நம்பர் கொடுத்து அவங்கள வாக்காளரா சேர்த்துக்கிட்டோம்னு ஒரு பொய்ய உருட்டுனாங்க. ஆனா சேர்க்கப்பட்ட அத்தனை பேரும் பொய்யானவர்கள், போலி வாக்காளர்கள். இதெல்லாம் தாண்டி 31 லட்சம் பெண்கள் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருந்தாங்க. 25 லட்சம் ஆண்கள், உழைக்கிறவர்கள் எல்லாருமே வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருந்தாங்க. அப்புறம் இடம்பெயர்ந்தார்கள் கொஞ்சம் பேர் நீக்கப்பட்டாங்க. ஒட்டுமொத்தமா 76 லட்சம் பேர் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருந்தாங்க. ஒரே அறையில உட்கார்ந்து இவர்களை எல்லாம் வாக்குக்கு தகுதியற்றவர்கள் என்று தூக்கி எறிஞ்சாங்க. 11 ஆவணங்கள் கேட்டாங்க. நமக்கு கூட உச்ச நீதிமன்றத்துல கோபம் இருந்தது, நம்ம பேசியிருக்கோம். 11 ஆவணங்கள்ல ஒண்ணு கூட கிடைக்கல அப்படின்னு உச்ச நீதிமன்றம் கேள்வி கேட்டது நம்ம தனி வீடியோவாவே போட்டோம். இந்த 11 ஆவணங்களும் பணக்காரர்களுக்கான ஆவணம். யோசிச்சு பாருங்க, எல்லாரும் பாஸ்போர்ட் வச்சிருக்கோமா? இந்தியாவிலே ஒரே ஒரு % தான் பாஸ்போர்ட் இருக்கு. எல்லார்கிட்டையும் சொத்து இருக்கா? இல்லை. எல்லாரும் வருமான வரி கட்டுறாங்களா? இல்லை. எல்லார்கிட்டையும் வீடு, வயக்காடு, தோட்டம் இருக்கா? இல்லை. இப்படி இவங்க கேட்கிற எந்த ஆவணம் இல்ல. பிறப்பு சான்றிதழ் நம்ம அந்த ஊர்ல எல்லாம் வாங்கி பழக்கமே இருக்காது. அதே மாதிரி இருப்பிட சான்றிதழ் அப்படின்னு ஒன்னே கிடையாது அந்த ஊர்ல. அப்படி எந்த ஆதாரமே இல்லாம இவங்க எல்லாம் தூக்கி வெளியேறியப்பட்டிருக்காங்க. அதுல நீ தேர்தல் ஆணையம் கேட்டுச்சு, இந்த 11ல ஒண்ணு கூட இல்லைன்னு. அப்ப நாம முத நாள் ஒரு வீடியோ போட்ட உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நீதிமன்றத்துல அதையே பேசினாங்கன்றது உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். நீதிமன்றம் இது ஏழை எளிய மக்கள்கிட்ட இல்லாத ஆதாரம், ஆவணங்கள், இது எங்க இருந்து வந்து கொடுப்பாங்க? குறைந்தபட்சம் இந்த ஆவணங்களை சரி செய்து கொண்டு வருவதற்கு கூட ஒரு டைம் கொடுக்கலையே. ஏதோ முட்டி மோதி போய் கூட வாங்கிட்டு வரணும்னாலும் ஒரு டைம் இல்லையே. ஒரே மாசத்துல எல்லாமே முடிஞ்சு போச்சு. அவங்க எப்படி வந்து ஓட்டு போட முடியும்? அவங்க போய் எப்படி ஆவணங்களை திரட்ட முடியும்? சோ இவ்வளவு பிரச்சனை இருக்கின்றது. நீதிமன்றத்துல வாதாடினாங்க வழக்கறிஞர்கள். அந்த நீதிமன்றம் இன்றைக்கு ஒரு அதிரடியான தீர்ப்பை அந்த வழக்கின் மீது கொடுத்திருக்கு. தேர்தல் ஆணையம் வழக்கம் போல 2 நாளைக்கு முன்னாடி இன்னொரு உருட்டை விட்டு இருந்தாங்க. நாங்க ராகுல் காந்திக்கு கொடுத்த அந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, தேர்தல் ஆணையத்திலிருந்து ஜெராக்ஸ் போட்டு கொடுத்த டாக்குமெண்ட்ஸ், அதுல வந்து நிறைய பிழை இருக்கு, அதுக்கு நாங்க தான் காரணம், சாரி, அது வந்து பிழை. ஏய், கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் மக்களை ஓட்டுரிமை ஆக்குறது உங்களுக்கு அவ்வளவு அசால்ட்டா பிழைன்னு மன்னிப்பு கேட்டு போறதுக்கு விஷயமா? அது நீங்க திட்டமிட்டு செய்த சதி, உள்ளடி வேலை, தில்லுமுள்ளு வேலை. மக்கள் அடையாளம் கண்டுபிடித்து விட்டார்கள் என்பதற்காக நீங்க உடனே ஒரு ஆள் அனுப்பி மன்னிப்பு கேட்க வைக்கிறீங்க. சஞ்சய் குமார் என்கிற தேர்தல் அதிகாரி மன்னிப்பும் கேட்கிறாரு. அதுக்கு இவ்வளவு உருட்டையும் முடியல தேர்தல் ஆணையத்தால. கடைசியில இந்த வழக்கை ஏற்கனவே விசாரித்த தேர்தல் ஆணையம் 65 லட்சம் பேருடைய
அத்தனை ஆவணங்களையும் வெளியிடணும்னு அறிவிக்குது. அவங்களுடைய என்ன காரணத்துக்காக அவர்கள் நீக்கப்பட்டார்கள் சேர்த்து போடணும் அப்படின்னு சொன்ன உடனே இதையெல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னதுதான் இந்த தேர்தல் ஆணையம். இதெல்லாம் கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை, எங்க சட்டத்துல அதெல்லாம் கிடையாது அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொன்னது. அப்ப அதுக்கு பிறகு இன்னைக்கு நடந்த அத்தனை விசாரணைகளிலும் வச்ச அதிரடியா முடிவெடுத்து போட்டு பொழந்ததுல போன வாரமே அவங்க 65 லட்சம் பேருடைய அத்தனை ஆவணங்களையும் வெளியிட்டு இருக்கிறாங்க. நீக்கப்பட்டவங்களுடைய அத்தனை பர்டிகுலர்ஸையும் வெளியிட்டு இருக்கிறாங்க. தேர்தல் ஆணையத்தினுடைய வெப்சைட்ல வெளியிட்டு இருக்காங்க. இந்த வெப்சைட்ல வெளியிட்டது மட்டும் இல்ல, காரணங்களையும் வெளியிட்டு இருக்காங்க. விடுபட்ட போனவர்களையும் சேர்த்து வெளியிடணும்னு ஸ்ட்ரிக்டா உச்ச நீதிமன்றம் சொல்லிருச்சு. இன்னைக்கு இன்னொரு தீர்ப்பை சொல்லி இருக்கிறார்கள். என்ன? ஆதார் கார்டை தேர்தல் ஆணையம் சாமானிய மக்களின் ஒரு ஆவணமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒண்ணு, இதுலயே அடி பலமான அடி. ஏன்னா ஆதார் கார்டு பொதுவா வச்சிருப்பாங்க. நம்ம தான் உட்காந்து சாப்பிட்டா நின்னா செத்தா எல்லாத்துக்கும் ஆதார் கார்டு கேட்டானுங்கல்ல, எப்படியும் மக்கள் ஒண்ணு வாங்கி வச்சிருப்பாங்க. சோ அந்த கார்டை கொடுத்து இவங்க பதிஞ்சுக்கலாம். ஆன்லைன்லயும் பதிஞ்சுக்கலாம். வெளியே நீங்க போய் அலைஞ்செல்லாம் பதியணுன்ற அவசியம் இல்ல, ஆன்லைன்லயே பதிங்க. அவங்கள கட்டாயமா நேர்ல வான்னு சொல்லி தேர்தல் ஆணையம் கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கொடுத்ததுக்கான அத்தாட்சியா அவங்களுக்கு ரசீது கொடுக்கணும். ஏன்னா ஏமாத்திடுவானுங்கல்ல, நம்ம கொடுக்கவே இல்லைன்னு கூட சொல்லுவானுங்க நாளைக்கு. சோ அவங்க கொடுத்ததுக்கான ரசீதையும் அவங்க கையில கொடுக்கணும். வச்சு செஞ்சிருக்குங்க உச்ச நீதிமன்றம். அங்க போய் நின்றுட்டு எந்த கட்சியும் எங்கள்கிட்ட வரல, எந்த கட்சியும் இது குறித்து கம்ப்ளைண்டே கொடுக்கல. உச்ச நீதிமன்றத்துல வாதாடின வழக்கறிஞர்கள் சொல்றாங்க 8 கட்சிகள், குறிப்பாக பீகார்ல இருக்கிற 12 கட்சிகள்ல 8 கட்சிகள் இந்த வழக்கை தொடுத்திருக்காங்க. அதுலயும் 3 கட்சிகள் கட்சியே தொடுத்திருக்கு, 5 கட்சிகளினுடைய எம்பிக்கள் தொடுத்திருக்கிறாங்க. சோ கரெக்டா நாங்க நீதிமன்றத்துல நியாயம் கேட்டுதான் உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னு சொன்ன பிறகு நொட்டாங்கையில தேர்தல் ஆணையத்தை அடிச்சு விரட்டி விட்டுட்டு இந்த வேலையெல்லாம் இங்க வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்ப்பை இன்னைக்கு கொடுத்திருக்காங்க. அதோட மட்டும் இல்ல, தேர்தல் ஆணையம் இன்னொரு வழிகாட்டுதலையும் சொல்லி இருக்கிறாங்க. இந்த மக்கள் யார்கிட்ட போய் பதிவாங்க? எந்த ஆன்லைன்ல போய் பதிய தெரியும்? தமிழ்நாட்டுலன்னா ஓரளவு போய் கேட்டு போயிருவாங்கன்னு வச்சுக்கவே. இங்க கல்வி கற்றவர்களுடைய ரேஷியோ அதிகம், எதனாலும் போய் கேட்டு தெரிஞ்சு பண்ணிருவாங்க. அங்க அது அப்படி இல்ல. அதனால அரசியல் கட்சிகள் தங்களுடைய வாக்குச்சாவடி முகவர்களை இந்த மக்களுக்கு உதவி செய்யும்படியாக செய்யணும்னு ஒரு வழிகாட்டுதல சொல்லியிருக்காங்க. பொதுவா அப்படி செய்ய விட மாட்டாங்க. அது என்ன? வாக்குச்சாவடி முகவர்கள் அவங்க இது பண்ணுவாங்க, அப்படிலாம் நிறைய உண்டு. ஆனா நீதிமன்றமே என்ன சொல்லியிருக்குன்னா, அரசியல் கட்சிகள் தங்கள் வாக்குச்சாவடி முகவர்களை அணுகி அவர்களுக்கு சிறப்பா நீங்க அறிவுறுத்தி எல்லா விடுபட்ட போன மக்களுக்கும் உதவி செய்து அவர்களை பதிவு செய்ய வேண்டும் என்று அரசியல் கட்சிகளுக்கு சொல்லியிருக்கு. இதை நீங்க எடுத்தோங்க கவுத்தனும் ஒரு கட்சி மாத்திரம் செஞ்சுட்டு போறதோ அல்லது நீங்களா பதிஞ்சுக்கோங்க, சரி ஓகே உங்ககிட்ட ஆதாரம் தான் பதிஞ்சுக்கோங்க அப்படின்னு நீதிமன்றம் சொல்லல. இந்த 65 லட்சம் மக்களுடைய வாக்குரிமையை காப்பாற்றுவது நீதிமன்றத்தின் பொறுப்பு. எனவே அரசியல் கட்சிகள் உங்க வாக்குச்சாவடி முகவர்களை பயன்படுத்தி நீங்கள் வீடு வீடா போய் ஓட்டுப்பதிவு இல்லாதவர்களை கூட்டிட்டு நீங்க முதல்ல அரசியல் கட்சிகள் அந்த முகவர்களுக்கு கூட்டு உட்கார வச்சு பேசி அதன் முக்கியத்துவத்தை புரிய வச்சு அவங்களை அனுப்புங்கன்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. எனக்கே அதிர்ச்சியான தீர்ப்பு தாங்க. ஏன்னா நீதிமன்றங்கள் ஒரு தீர்ப்பு சொல்லிட்டு போக முடியும், ஆனா அரசியல் கட்சிகள் இன்வால்வோட இறங்குங்க, முழுசா இதுல நின்று அந்த மக்களை ஓட்டுரிமையை பெற்றுக் கொடுங்கன்னு ஒரு பெரிய விஷயத்தை இன்றைக்கு நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. அதை விட தாண்டி என்னன்னா, ஒவ்வொரு நாளும் ராகுல் காந்தியினுடைய இந்த ஓட்டு யாத்திரா இருக்கு இல்லையா, ஓட்டு அதிகாரி யாத்திரா, இதுல எக்கச்சக்கமான கூட்டம் அதிகரிச்சுட்டே போகுது. இறுதி கூட்டத்துல செப்டம்பர் 1ஆம் தேதி அன்னைக்குதான் நிறைவு கூட்டம் நடக்குது. அன்னைக்கு இந்தியா கூட்டணியினுடைய எல்லா மாநில தலைவர்களும் அங்க போறாங்க. இன்னைக்கு வேற லெவல்ல ஒரு சம்பவம் அங்க நடக்க போகுது. ஒட்டுமொத்த பீகார்ல அப்படியே பிரட்டி போடக்கூடிய ஒரு அரசியல் சூழல் அங்க கள நிலவரமா இருக்கு. மக்கள் விழிச்சுக்கிட்டு ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி அடியெடுத்து வைக்கிறவர்களாக மாறி இருக்கிறார்கள். இந்த பெரிய மாற்றம் இருக்கு பாருங்க, இதுதான் அரசியல்ல நாம் எதிர்பார்க்கிற மாற்றம். அதை நோக்கி போகுது, எல்லாமே கைகுடி வருதுன்னு சொல்லுவாங்கல்ல. நீதிமன்றமும் மக்களுடைய ஓட்டுரிமை மதித்து அவர்களுக்கு சார்பாக ஒரு தீர்ப்பை சொல்லியிருப்பது என்பது வரவேற்கத்தக்கது. உண்மையிலேயே மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியதா இருக்கு. போராடணும்னு வச்சுக்கோங்க, அடிச்சு களமாடணும்னு வச்சுக்கோங்க, விடாமுயற்சியோடு ஒரு செயலை திரும்ப 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 நம்ம செய்யறோம், போராடுறோம் அப்படின்னா நிச்சயமாக பலன் வெற்றியாகத்தான் இருக்கும். அதுக்கு இதுதான் சான்று.